ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஐஎன்எம்ல லெசன் 5வது லெசன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்க லெசன்லாம் வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதெல்லாம் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் வந்து நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தாவே ஜாயின் பண்ணலாம். என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, பிக்சர் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி சிம்பிளான ஒர்க்கு தான் இருக்கும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணனா ஸ்க்ரீனில் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலே இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணிட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதில் வந்து நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்ல போகிறேன். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கான்பூர் சதிவழக்கு எந்த வருஷம் அப்படின்னா 1924. மீரட் சதிவழக்கு 1929. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இந்திய மண்ணில் வந்து பம்பாயில் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வருஷங்கள் கேட்கலாம். அப்படி வருஷங்கள் கேட்டால் 1925. அந்த பாயிண்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, கோரக்பூரில் வந்து அமர்வு நீதிபதியாக பணியாற்றிய சௌரி சௌரா நிகழ்த்தியப்போ யார் வந்து நீதிபதியாக இருந்தா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க குரூப் 2ல். அதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஹோம்ஸ். அந்த சைடில் இருக்குது பாருங்கள், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஹோம்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து சிங்காரன் வேலனை பற்றி முக்கிய பாயிண்ட் வந்து 1860 பிப்ரவரி 11 வந்து சென்னையில் பிறந்திருக்காரு. இவர் வந்து புத்த மதத்தை தழுவியிருக்காரு. ஓகேவா? 1928 தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம் பொன்மலை திருச்சி ஏற்பாடு செய்ததில் இவர் முக்கிய பங்காற்றியிருக்காரு. ஓகேவா? அடுத்து வந்து பொருளாதார மந்தநிலையின் சகாப்தம் அப்படி எந்த வருஷம் டு எந்த வருஷம் நீடித்தது அப்படின்னா 1929 டு 1939. கடந்த ஒரு 10 வருஷமாக நீடிச்சிருக்கு. அந்த வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தொழிலாளர் சட்டம்னா 1928. பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதாவும் 1928. வருஷங்களை ஆட் அண்ட் நோட்டில் கேட்பாங்க, அதனால நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம பகத்சிங் பற்றி பார்க்க போகிறோம். பகத்சிங் பற்றி கண்டிப்பாக குரூப் 4 குரூப் 2ல் கொஸ்டின் வரும். அவங்க அப்பா பேர் வந்து கிஷன் சிங், அம்மா பேர் வித்யா கவுர். எப்போ பிறந்தாருன்னா 1907 செப்டம்பர் 28 பஞ்சாபில் வந்து ஜார்வாலால் பிறந்திருக்காரு. அவர் 14 வயசு இருக்கும் போது தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்துச்சு. இது எத்தனை வயசு இருக்க போதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால அந்த கொஸ்டினை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து, நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பகத்சிங். அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பகத்சிங் வந்து எப்போ மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசினார் அப்படின்னா 1929 ஏப்ரல் 8 வந்து ரொம்ப முக்கியமான நாள். ஆனால் பகத்சிங்க்கும் ராஜ்குரு, சுக்தேவ் ஆகியோருக்கு தூக்கிலிடப்பட்டது எப்போ அப்படின்னா 1931 மார்ச் 23. எந்த சிறையில் தூக்கு போட்டாங்கன்னா லாகூர் சிறையில் தான் தூக்கு போட்டாங்க. அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து வந்து சிட்டாகாங் ஆயுதப்படை தாக்குதலில் யார் புரட்சிகர தலைவர்னா சூர்யா சென். இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, அதனால் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து முக்கியமான வந்து சிட்டாகாங் ஆயுத தாக்குதல் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1930 ஏப்ரல் 18. யார் அப்படின்னா சூர்யா சென். ஓகேவா? அடுத்து வந்து கல்பனா தத் வந்து ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிட்டாகாங் வந்து புரட்சிகர இளைஞர்கள் நம்பிக்கையின் போரிட்டால் வெளியாட்கள் உதவியின்றி கூட அரசாங்கத்தை எதிர்த்து போராட முடியும் அப்படின்னு சொன்னது யாருன்னா கல்பனா தத்து. அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கராச்சி அமர்வு எந்த வருஷம் நடந்துச்சு, யார் தலைமை தாங்கினா அப்படின்னா மார்ச் 1931 கராச்சியில் நடந்துச்சு. வல்லபாய் பட்டேல் வந்து தலைமை தாங்கினார். அதில் முக்கியமான முடிவு என்ன எடுத்தாங்க அப்படின்னா அடிப்படை உரிமை, அப்புறம் வந்து அரசு நெறிமுறை கோட்பாடு இடம்பெற்றுள்ளது. அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா 1854
பருத்தி ஆலை உருவாக்கப்பட்டது யாருன்னா நானாபா என்பவரால் உருவாக்கப்பட்டது. அடுத்து வந்து கீழே அந்த பிக்சரு கீழே கொடுத்துட்டு வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஆனால் யாருமே அதை கவனிச்சிருக்க மாட்டேங்க. அதாவது ஃபஸ்ட்டு ரயில் எப்போ விட்டாங்கன்னா 1857 பம்பை டு தானா தெரியும். ஆனால் அது எப்போ அப்படின்னா ஏப்ரல் 16. எத்தனை கிலோமீட்டர்னா 34 கிலோமீட்டர். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து டாட்டா பற்றி பார்க்க போகிறது. இந்திய நவீன தொழிலகத்தின் தந்தை அப்படின்னு கேட்டால் டாட்டா தான். ஓகேவா? ஜேஎன் டாட்டா. அவங்க வந்து டாட்டா நீர்மின் நிறுவனம் எந்த வருஷம் உதயமானது அப்படின்னா 1910 தான் டாட்டா நீர்மின் நிலையம் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பின்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். சிந்தியா நீராவி கப்பல் 1919. அது வந்து பம்பாய் நீராவி கப்பல் கேட்டால் 1939 ரெண்டு ஏற்படுத்தப்பட்டது. ஓகேவா? அடுத்து வந்து பிக்சரு கீழே பாருங்கள். ஸ்டான் நூற்பு ஆலை வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. எந்த வருஷம் நிறுவப்பட்டதுன்னா 1896. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன் வேர்டையும் நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து உங்கள் புக்கில் இதை குறிச்சிக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.